கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62 1வது வசனம் வாசிக்கலாமா? தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, ஆத்மாவை குறித்த காரியங்களே இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. சரீரத்தை பார்க்குறீங்க, ஆவியை என்ன பண்ண முடியுதுங்க? உணர முடிகிறது. நம்ம ஆவியை உணர முடிகிறது. ஆத்மாவை என்ன செய்ய முடியுங்க? ஆத்மாவை உணரதான் முடியும், பார்க்க முடியாது இல்லைங்களா? இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, அந்த பார்க்க முடியாத ஆத்மா அமர்ந்து இருக்கிறதுன்னு தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறதா? அமர்ந்து இருக்கிறது. அப்படின்னா ஆத்மா இப்படி ஒரு அமைதியான ஒரு காரியத்தில் இருப்பதாக அவர் உணர்கிறார். எப்படி அது நடக்கும்? நம்ம ஆத்மா எப்பொழுது அமர்ந்திருக்கும்? எப்பொழுது அந்த காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும்னா, ஜெப நேரத்தில். உங்கள் ஆத்மா ஜெப நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும். துதி நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் ஆர்ப்பரிக்கும். ஆராதனை வேளையில் கர்த்தருடைய பாதத்தில் அவரை துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கும். இந்த ஆத்துமாக்கள் செய்கிற வேலை இதுதான். அப்போ இன்றைக்கி தெய்வ சமூகத்தில் நீங்களும் நானும் அது செய்வதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் சரீரம் கையை உயர்த்துது, உங்கள் சரீரம் தலையை உயர்த்துது இல்லை, அந்த ஆத்துமா அதை செய்ய வைக்கிறது. ஆமேன். எந்த சரீரத்துக்குள்ளே ஆத்துமா இருந்து அதை ஏவி அப்படி செய்ய வைக்கிறதோ அந்த சரீரம் கொழுமையானதாக மாறி போகிறது இல்லைங்களா? இன்றைக்கி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லா ஆத்துமாவும் கர்த்தரை தேடுதா? இல்லை இல்லை இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார் விதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இந்த கண்ணோக்குதல் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான். இந்த அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை பெற்று இருக்கிறதா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா, அவர்கள் கர்த்தரை அறியாது இருக்கிறார்கள், கர்த்தரை குறித்த பாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஆத்துமா அமர மறுக்கிறது. ஆத்துமா தெய்வ சமூகத்தில் அமர மறுக்கிறது. அந்த ஆத்துமா அலைந்து திரிகிறது. அந்த ஆத்துமா தொய்ந்து போய் கிடக்கிறது. அந்த ஆத்துமா கவலையோடு இருக்கிறது. அந்த ஆத்துமா மறைத்து போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்கள் ஆத்துமா, என் ஆத்துமா எப்படி இருக்கிறதா? அமர்ந்து இருக்கிறது. ஆமேன். எதுக்காக இது அமர்ந்திருக்கிறது? எதுக்காக இந்த ஆத்துமா தெய்வ சமூகத்தை அமர்கிறது தெரியுங்களா? ரட்சிப்புக்காக. ஆமேன். எதுக்காக? ரட்சிப்புக்காக தான். ரட்சிக்கப்பட்டால் தான் அந்த ஆத்துமாவுக்கு சந்தோஷம். ரட்சிப்பில்லாத ஆத்துமாவுக்கு துக்கம் மட்டும்தான் இருக்கும். அப்போ சொல்லுகிறது வேதம், அவரால் என் ரட்சிப்பு வரும். யாரால? இயேசு கிறிஸ்துவால் தான் ரட்சிப்பு உண்டாகும். அப்போ அவராலே வருகிற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஆத்துமா பசுமையும் புஷ்டியுமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கு. உங்கள் ஆத்துமா எப்படி இருக்குது? அமர்ந்து இருக்கிறதா? தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதற்காக தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதா? அதை நினச்சி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி இருக்கிற ஆத்துமா பாக்கியம் உள்ளது. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் எங்கள் ஆத்துமா எதற்காக அமர்ந்திருக்கிறது? ரட்சிப்புக்காக அமர்ந்திருக்கிறது. எங்கள் ஆத்துமா எதற்காக துதிக்கிறது? ரட்சிப்புக்காக துதிக்கிறது. எதற்காக ஆர்ப்பரிக்கிறது? பாதுகாவலை நினைத்து ஆர்ப்பரிக்கிறது. ஆமேன். இந்த ஆத்துமாவை குறித்த காரியங்களை எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்துருக்குறீங்கப்பா. எங்கள் ஆத்துமா வெளியேறப்பட்டது. அந்த வெளியேறப்பெற்ற ஆத்துமாவை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் சமூகத்துக்கு வரப்போகிற அந்த ஆத்துமா உம்முடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தொடர்ந்து இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all.